ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மினி ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கண்ணாடி யூஸ் பண்ணி இந்த தடவை வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரிட்ஜ் வந்து பண்ணோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பவர்ஃபுல் மினி ஃப்ரிட்ஜ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெர்மாக்கோல் தேவை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலிங்கை வந்து வெளியே விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து முக்கியமாக நம்மளுக்கு பெலிட்டியர் மாடல் தேவை. இந்த பெலிட்டியர் மாடலை வச்சு தான் உள்ளக்க வந்து கூலிங் வந்து நம்ம வந்து படுத்த போகிறோம். அந்த பெலிட்டியர் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன அந்த அலுமினியம் இது தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபேன் வந்து தேவைப்படும். இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த பெலிட்டியர் மாடலில் வந்து ரொம்ப கூலிங் எஃபெக்டையும் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து ஹீட் எனர்ஜி வந்து கூல் படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து அதெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. பெரிய பெட்டியில் ஒரு சின்ன பெட்டியை வந்து எடுத்துக்கோங்க. அதில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாடல் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் என்னென்ன இதுனா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தெர்மல் பேஸ்ட்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெலிட்டியர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து ஜென்ரேட் ஆகும், கீழே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த கூலிங் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து மெட்டலுக்கு இந்த இதுக்கு வந்து படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தெர்மல் பேஸ்ட் வந்து நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூலிங் இதை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வரும். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளக்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடலாம். அது போக இந்த சைடு வந்து நம்ம வந்து வச்சுட்டு இந்த அலுமினியம் இதை வந்து வைக்கிறனால ஹீட் எனர்ஜியை வந்து இதில் வந்து ஜென்ரேட் பண்ணோம். அப்போ மூலம் இதை வந்து கூலிங் வந்து படுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம கூலிங்கை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு இது வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபேன் வந்து 12 வோல்ட் ஃபேன் வந்து 2 இது எடுத்துக்கோங்க. ஒன்று சின்னது, இதுக்கும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லைன்னா இதுக்கும் வந்து பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. பெருசு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து அதாவது ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதை வந்து கூலிங் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அனுப்புறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட போட்டுட்டு இது வந்து எவ்வளோ வந்து கூலிங் வந்து வருது அப்படின்னு சொல்லிடுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து வரும். சரி, ஓகே. இதுக்காக வந்து தெர்மோஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து 9 வோல்ட் பேட்டரி வச்சே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காட்டும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 33.8 இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து அந்த சுவிட்சை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 12 வோல்ட் அடாப்டரோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பெலிட்டியர் மாடலை. அங்கே சுவிட்சை வந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கூலிங் வந்து நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. இதை வந்து நான் போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து காட்டுறேன். இதுதான் சென்சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சென்சார் இருக்கும். இப்போ உடனே கூலிங் வந்து வர ஆரம்பிச்சு 33.8 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை வந்து பக்கத்துலேயே காட்டுறேன். இப்போ 33.7 இருக்குது, 8 இருக்கா. இப்போ வந்து பாருங்கள், இதை வச்சுட்டோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வந்து பாருங்கள், இப்போ 31க்கு வந்துருச்சு, 30க்கு வந்துருச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குறையும். 29க்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை இங்கே அமைக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் 28க்கு வந்துருச்சு. பயங்கர கூலிங்காக எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. செம்ம கூலிங்க. இங்கே அப்படியே வந்து படிப்படியாக குறைஞ்சி 20 கிட்டனா வந்து போயிருங்க கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோ இது இருக்கும். ஸோ நம்ம வந்து தெர்மாக்கோல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெளியே வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ அங்கே வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து இது பண்ணோம். இப்போ நல்லா கூலிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கூலிங் வந்து படுத்தணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஹீட்டை வந்து நம்மளுக்கு இது குறைக்க முடியும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே. இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். கதவுக்கு வந்து அந்த கண்ணாடியை வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டியில் வந்து தெர்மாக்கோல் அந்த இதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கு அடுத்து அது எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து பெட்டியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த பெட்டியை வந்து எடுத்துக்கிறேன். பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து உள்ளக்க வந்து வரணும். ஸோ அதுக்காக அந்த ஃபேன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெர்மாக்கோலை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். தெர்மாக்கோலை வந்து கொஞ்சம் வந்து வெளியே மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் பெரிய ஃபேனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வெளியே வரைக்கும் வந்துடும். ஸோ அதை நான் கவர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தெர்மாக்கோல்ஸ் நிறையா இருக்குது. அதுபோக வந்து சின்ன தெர்மாக்கோல்ஸ்லாம் உள்ளக்க வந்து இங்கே வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டினதுக்கு அடுத்து தான் மேலே வந்து பெரிய தெர்மாக்கோலை வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு சின்ன தெர்மாக்கோலைனா வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி
போட்டு அங்கங்கே ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சைடு நம்ம எப்பொழுதும் போல தான் வந்து ஒட்ட போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு தெர்மாக்கோல் இருக்குது, வெட்டியை வச்சாச்சு. அதை வந்து உள்ளக்க வந்து மெதுவாக வந்து வச்சு இதை வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த தெர்மாக்கோலை வந்து சைடுங்க, இந்த மாதிரி சைடு உள்ளது இது இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று. அதுக்கடுத்து இதை வந்து சைடு அப்ளை உள்ளது, இந்த மாதிரி சைடு. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ளது, இந்த மாதிரி சைடாக உள்ளது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேப்பு கொஞ்சம் இதாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து இந்த சைடை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு சீட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலோட சேர்ந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மெட்டீரியல் வச்சு தான் கதவு வந்து செய்ய போகிறோம். அப்படின்னா தான் வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியேறாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் அந்த கதவு. பாருங்கள், இந்த மாதிரி தான் கதவு வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதுக்கடுத்து நடுவில் வந்து கண்ணாடி வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து நடுவில் வந்து கண்ணாடியை வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கண்ணாடியை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த அளவு தான் வந்து ஒட்டையும் போகிறோம். அதுக்கடுத்து இதோட அளவு வந்து கொஞ்சம் கூட வச்சு நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் வந்து விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்காக கேப் வந்து விட்டு அதுக்கடுத்து வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், அவ்வளோதான், வெட்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து அந்த நடுவில் வந்து கண்ணாடி ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கிட்ட வந்து டோரை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து எதாவது கலரிங் வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துக்கோங்க. கண்ணாடி வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கலரிங் ஏதாவது வந்து கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக ரெட் கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரெட் கலர் சூப்பராக வந்து கொடுத்தாச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து கண்ணாடியை வந்து முன்னாடி வச்சு ஒட்டக்கூடாது, பின்னாடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடணும். ஒட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்ணாடி வந்து உள்ளக்க இருந்து ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம். காயறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அடுத்து வந்து பெல்லிட்டியர் மாடலை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெல்லிட்டியர் மாடலில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெல்லிட்டியர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இருக்கும். இங்கிட்ட வந்து கூலிங் ஆகும், இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆகும். ஸோ இதுதான் இந்த இது. சரி, ஓகே, ஹீட் ஆகிற சைடு வந்து பெருசாக உள்ள அந்த மாதிரி உள்ளதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அதில் ஹீட் எனர்ஜி ரொம்ப ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் அந்த ஹீட்டெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அங்கே கூலிங் இதை வந்து கூல் படுத்தணும். ஸோ அதுக்காக சரி, ஓகே, இதுக்காக தெர்மல் பேஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த தெர்மல் பேஸ்ட்டை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அப்ளை பண்ணணும். சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஏதாவது ஒரு இந்த மாதிரி இதை வச்சு. இது வந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கடைகள்லையே. இதை வந்து ஒன்று வாங்கிக்கோங்க, 10 ரூபா சொல்லுவாங்க. தெர்மல் பேஸ்ட்டில் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து தெர்மல் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதை வந்து இப்படி வந்து இதோட சேர்த்தாப்பில் ஃபிட் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து கூல் படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேன் வந்து நம்மளுக்கு தேவை. அதாவது காற்றை வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கி, அதாவது இந்த சைடு தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வரதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் ஒட்டினது. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு அங்கே வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வயரிங்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரே சைடு வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தெர்மல் பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. இது வந்து கூலிங் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. கூலிங் வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே இதை ஸ்ப்ளிட் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கூலிங் வந்து வரும். அந்த கூலிங் வந்து உள்ளக்க வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அதாவது இதிலேருந்து வந்து உள்ளக்க வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி வச்சு சேர்த்தாப்லேயே வந்து வச்சு நான் ஃபிட் பண்ணிடுறேன். இதை நல்லா வந்து டைட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஒட்டக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை வந்து இதோட வந்து சேர்த்தாப்பில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுறேன். எல்லா வயரு கனெக்ஷன்ஸும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து ஒட்டி விட்றேன். இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபேனை வந்து தனி கனெக்ஷனாக கொடுத்துக்கோங்க. பெல்லிட்டியர் மாடலை வந்து தனி கனெக்ஷனாக வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து 2 அடாப்டரில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். பெல்லிட்டியர் மாடலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக அடாப்டர் 12 வோல்ட்டுக்கும் இதுக்கு வந்து 12 வோல்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஃபேனுக்கு 2 சேர்த்தாப்பில் வந்து நான் வந்து ஒரு கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் தான் வந்து 12 வோல்ட் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இதுலேயும் வந்து சேர்த்தாப்பில் சும்மா வந்து இது 2 ப்ளஸ் இது இருக்குது. ஸோ அதனால தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு கனெக்டரை வந்து அதாவது 12 வோல்ட்டு வந்து இதை சேர்த்தாப்பில் வந்து இந்த 12 வோல்ட்டுக்கு இன்னொரு அடாப்டரை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நாம் வந்து எல்லா கனெக்ஷனையும் கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து 2 அடாப்டரை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து போட்டு விட்டுட்டு சுவிட்ச் வந்து போடலாம். எப்படி வந்து கரெக்டாக சுற்றுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நம்ம இதை வந்து நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன். சூப்பருங்க, போட்டு விட்டோன்னே ஃபேன் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த கூலிங்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதை வந்து கூலிங் வந்து படுத்தும். அதாவது இங்கே ஹீட் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும் வந்து கீழே. ஸோ இது வந்து ஹீட்டை வந்து இதாகணும்னு இது வந்து இதை வந்து மேலே வந்து பட்டனி கூலிங் ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகும். கூலிங் ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து தரும். பாருங்கள் இந்த இதெல்லாம் எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்ல கூலிங் அந்த எஃபெக்டை வந்து காட்டுதுங்க. செம்ம கூலிங் இருக்குது இந்த இடத்துல, செம்ம ஃபாஸ்ட்டாகவும் சுற்றுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து ஃப்ரிட்ஜ் மாடியில் வந்து போய் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பெயிண்டை வந்து அடித்து வச்சது நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்ணாடி வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து கண்ணாடியை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணியே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு வந்து வைங்க, அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிடிக்கும். ஸோ அதுக்காக நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து லேசான கண்ணாடிங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் வாங்கிடாதீங்க, அப்படின்னா அது வந்து விழுந்துடும். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சைடாப்லையும் வந்து ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம தெர்மாக்கோல் அட்டை இருக்குது பார்த்திங்களா. இந்த அட்டையில் வந்து அதாவது இந்த கேப்பை வந்து அடைக்கணும். கேப்பை வந்து அடைச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கூலிங் எனர்ஜி வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூட போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூடியிருப்போம். மூடமோல வந்து இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த இதை அடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேணும். அதுக்கேற்ற மாதிரியும் தெர்மாக்கோலை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க நடுவில் உள்ளது மாதிரி. அதுக்கேற்ற சைஸில் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள் உள்ளக்க கரெக்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து 3 ரோ அப்படின்னா கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதையும் வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டி விட்ருங்க நல்லா. அவ்வளோதான். இப்போ வந்து வச்சு பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக அந்த மூடமோல வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது. இது திறந்து வந்து மூடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த மாடல் வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து டேப் ஓட்டினாலே நம்மளுக்கு வந்து போதுமானது. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பெல்லிட்டியர் மாடல் வந்து பின்னாடி ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இங்கே ஹேண்டில் இதெல்லாம் வந்து படிப்படியாக வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெல்லிட்டியர் மாடல் உள்ளக்க ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சு அந்த பெல்லிட்டியர் மாடலை வந்து கரெக்டாக உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஃபிட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து ஃபேன் வந்து வெளியே தான் சுற்றுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கூலிங்கை மட்டும்தான் உள்ளே வைக்கணும். ஹீட் இது ஃபுல்லாகவே வந்து வெளியே தான் இருக்கணும். ஸோ அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து கூலிங் வந்து நல்லா ஆகும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த செட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா கதவை செட்டப் வந்து பண்ணிடலாம். கதவை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கதவை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் டேப் யூஸ் பண்ணியே வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இதுவே போதுமானது தான் நம்மளுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா வெயிட்டுனா இல்லை. ஸோ அதனால் டேப்பு வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம். நல்லா வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கதவு வந்து ரெடி ஆயிரும். இதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து திறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் இது வந்து இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிக்கிறோம். இங்கே ஹேண்டிலும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பெல்லிட்டியர் மாடலில் வந்து ஆல்ரெடி உள்ளே கொஞ்சம் பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு. அதை வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மினி ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபுல் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இங்கே ஒரு 7up சிம்பிள் வச்சாச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள் கண்ணாடி இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா வந்து கூலிங் வந்து ஆகிறதுக்காக. சரி ஓகே, எவ்வளோ கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இப்போ வந்து சுவிட்ச் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து மாடியில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர காற்றடிக்குதுங்க உள்ளக்க பாருங்கள், பறக்குது எல்லாம். சரி ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெல்லிட்டியர் மாடல் வந்து எவ்வளோ கூலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம வந்து இந்த இதை வச்சு எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து வெளியே டெம்பரேச்சர் வந்து
எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் வெளியே டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30.8 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. இதை வந்து உள்ளக்க வந்து நம்ம வந்து போடலாம். படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாகும். இதை வந்து ஜஸ்ட் வந்து உள்ளக்க வந்து போட்டுறேன். உள்ளக்க போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சுத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். கூலிங் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் இதாகும். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனதுக்கு அடுத்து நான் வந்து எவ்வளோ கூலிங் வந்து உள்ளக்க வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம்னால ஆகணும். இதை வந்து நல்லா வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆகட்டும். அதுக்கடுத்து எவ்வளோ கூலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிருக்கு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. பார்த்தீங்களா உள்ளக்கு வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வந்து நான் டேப் வந்து ஒட்டிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு டெஸ்ட் பண்ணலாம். நல்லா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கலாம். பாருங்க வச்சோன்னே எவ்வளோ டிகிரி செல்சியஸ் டக்குன்னு கம்மியாகுது பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங் எஃபெக்ட் வந்து உள்ளக்க இருக்குது. பாருங்கள் 14, 15 இதில் தாங்க மெயின்டைன் ஆகுது. ஒரு அரை மணி நேரத்துக்கே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது. 16.8 சம்திங் பாருங்கள் எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னும் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கூலிங் வந்து இன்னும் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ள டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இல்லை ஒரு 10 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியாக வரும். நம்மளுக்கு உள்ளக்குள்ளது திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இதாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து வெளியே வச்சோன்னே கூடிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. சரி ஓகே, இது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்குங்க. செம்ம கூலிங்கு. இது அப்போதே எடுத்து வந்து கொஞ்சம் கூலிங் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்தேன். ஆனால் இதுவே செம்ம கூலிங் எஃபெக்டாக இப்போ இருக்குது. செம்ம கூலிங்க உள்ளக்க குடிக்கிறதுக்கு நல்ல கூலிங்காக வந்துருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பெல்லிட்டியர் மாடலில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எஃபெக்ட்டை சீக்கிரமாக தரும். 2-3 பெல்லிட்டியர் வந்து வச்சோம் அப்படின்னா அந்த மினி ஃப்ரிட்ஜுக்கு இதுவே வந்து போதுமானது தான். கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட்டை வந்து தருது. நம்ம வந்து 12 வோல்ட் பெல்லிட்டியர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள கூலிங்கை வந்து கண்டிப்பாக வந்து தருது. ஒரு 15 டிகிரி செல்சியஸுக்கு கொஞ்சம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 இந்த இதில் வந்து மெயின்டைன் ஆகுது. நம்ம இன்னும் நேரம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வந்து குறைஞ்சி நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹைட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை சின்ன ப்ராஜெக்டாக எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.